தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்த ஓ பன்னீர்செல்வத்திடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். ஆமாம், வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை அமர்வில் மதுரை, விருதுநகர் மற்றும் தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த 5 மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதிக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலே தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூர் தொகுதிக்கு விருப்ப மனு கொடுத்திருக்க முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் முன்னிலையில் நேர்காணலில் கலந்து கொண்டார். திமுகவிற்கு அவர் இணைந்த பிறகு போடி சட்டமன்ற தொகுதிக்கு மீண்டும் அவர் நேர்காணல் எடுத்திருக்கார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக சார்பில் போட்டியிட்ட அவர் தற்போது மீண்டும் போடி தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட இருக்கிறார். அதன் அடிப்படையிலே முதலமைச்சரிடம் விருப்ப மனு கொடுத்து தற்போது நேர்காணல் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ஓபிஎஸ் உடன் வந்த மனோஜ் பாண்டியன், அதே போல ஐயப்பன் உள்ளிட்டோரும் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அணியிலே சேர்ந்த இந்த 4 பேரும் விருப்ப மனு கொடுத்திருக்கும் நிலையில் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் ஐயப்பன், ஓபிஎஸ் என இந்த 4 பேரும் விருப்ப மனு கொடுத்திருக்கும் நிலையில் இன்றைய தினம் 3 பேர் விருப்ப மனுக்கு நேர்காணல் எழுதினார்கள். இந்நிலையில் மனோஜ் பாண்டியன் மற்றும் ஓபிஎஸ் என இருவரும் இந்த நேர்காணலில் இன்றைய தினம் கலந்து கொண்டார்கள். மேலும் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடைய பிரச்சாரம் என்பது திமுக சார்பில் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் திமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகில் குத்திவிட்டார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடியாக பிரச்சார பயணத்தை ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்றைய தினம் கூட துவங்க இருக்கிறார். அடிப்படையிலே பிரச்சாரம் துவங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்றைய தினம் நேர்காணலுக்கு வந்திருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் முன்னிலையில் நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவர். அது மட்டுமல்ல, அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர். திமுகவில் இணைந்து தற்போது முதன்முறையாக திமுகவில் நேர்காணலில் கலந்து கொண்டிருக்கிறார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் மீண்டும் போட்டியிட ஏற்கனவே அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவதாக இன்றைய தினம் விருப்ப மனு கொடுத்த நிலையில் தற்போது நேர்காணலில் முதலமைச்சர் முன்னிலையில் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.